கோவையில் திமுக அலுவலகத்தில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பறக்கும் படையிடம் சிக்கிய திமுக நிர்வாகி மார்க்கெட் மனோகரன் வாக்குவாதத்தால் குமரன் மார்க்கெட் பகுதியில் பரபரப்பு. கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குமரன் மார்க்கெட் பகுதியில் திமுக நிர்வாகி ஒருவரின் அலுவலகத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கட்டுக்கட்டான பணத்தை அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் கையும் களவுமாக பிடித்து தேர்தல் பறக்கும் படையினரிடம் ஒப்படைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை குமரன் மார்க்கெட் பகுதியில் திமுக நிர்வாகி மார்க்கெட் மனோகரன் என்பவருக்கு சொந்தமான அலுவலகம் உள்ளது. இங்கு வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்வதற்காக பெருமளவில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனனுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தனது ஆதரவாளர்களுடன் அந்த அலுவலகத்திற்கு சென்ற அம்மன் அர்ஜுனன் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பணக்கட்டுகளை பிடித்தார். பிடிபட்ட பணத்தை குறித்து உடனடியாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகளிடம் அம்மன் அர்ஜுனன் அந்த பணத்தை ஒப்படைத்தார். அதிகாரிகளுடன் வந்த காவல்துறையினர் பணத்தை பறிமுதல் செய்து சோதனையை தீவிரப்படுத்தினர். பணத்தை பறிமுதல் செய்ய அதிகாரிகள் முயன்றபோது அங்கு இருந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது வியாபார நிமித்தமான பணம் என அவர்கள் வாதிட்டதாக தெரிகிறது. இதனால் அந்த பகுதியில் பெரும் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது. திமுகவினரின் அராஜகத்தை கண்டித்து அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் அங்கு திரண்டதால் குமரன் மார்க்கெட் பகுதியே போர்க்களம் போல காட்சியளித்தது.